இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாமி, என் தாடிகாரனுக்கோசரம் நான் எம்மா கஷ்டமான நேர்த்தி கடன் பரிகாரமா இருந்தாலும் அதை நான் செய்யறேன் சாமி. அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க சாமி. அம்மா, இந்த கோவில் குளத்துல 3 தடவை முங்கி எந்திரிச்சு வந்து இங்க சுத்தி இருக்கிற வீடுகள்ல அவங்க கிட்ட மடிப்பிச்சை ஏந்தி அவங்க கொடுக்கறத வாங்கிக்கிட்டு முட்டி போட்டு வேண்டிக்கிட்டு வந்து மடிப்பிச்சை வாங்கினத அம்மன் சன்னதியில கொண்டு வந்து சேர்க்கணும். இப்படி இப்படி செஞ்சா ஆத்தா மனசு குளிரும்னா நான் இப்பவே செய்யறேன் சாமி. அம்மா, அது மட்டும் இல்லம்மா, அம்மனை வேண்டிக்கிட்டு ஆணி செருப்பை போட்டுக்கிட்டு இந்த கோவிலை சுத்தி வரணும். அந்த அம்மனை தலையில வச்சுக்கிட்டு வரணும். அப்புறம் அக்னி சட்டியோட அத ஒரு கையில ஏந்தி வரணும். இது உன்னால முடியாதுமா, ரொம்ப கடுமையான பரிகாரமா. நீ நிறமாச கர்ப்பிணியா இருக்கிறதால உன்னை இந்த பரிகாரம்லாம் செய்ய சொல்றது எனக்கே ஒரு மாதிரியா இருக்குமா. அதனால நீ பண்ண வேண்டாம். என்ன சாமி, என்னத்துக்கோசரம் இப்படி சொல்றீங்க? என் தாடிகாரனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அதுக்கோசரம் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அத்தை, அந்த ராணி இப்போ முதல் பரிகாரமா இங்க சுத்தி இருக்கிற வீட்ல மடிப்பிச்சை கேட்க போறாளாம். அதுக்கப்புறம் முழங்கால் போட்டுக்கிட்டு கோவில் எல்லையில இருந்து அம்மன் சன்னதி வரைக்கும் போறாளாம். அது மட்டும் இல்ல, இன்னும் ஏகப்பட்ட பரிகாரம் இருக்காமல. முதல் பரிகாரத்தையே அவ முடிக்க மாட்டா. அப்புறம் எங்க இருந்து அடுத்தடுத்த பரிகாரம் பண்றது? என்னக்கா சொல்றீங்க? எப்படி அவளை பரிகாரம் செய்ய விடாம தடுக்க போறீங்க? என்ன பண்ண போறோம் அத்தை? சொல்றேன். ராணிய வெயில்லயே போக கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. ஆனா ராணி இன்னைக்கு பரிகாரம் செய்ய போறதே பட்ட பகல்ல கொளுத்துற வெயில்ல தான். ஆமாக்கா. சிவ மடிப்பிச்சை எடுக்க போற ஒவ்வொரு வீட்லயும் அவங்க காணிக்கையா கொண்டு வந்து போட போற பொருள் ரொம்ப கனமா இருக்கிற இரும்பு, ரசக்கொண்டு, கல்லு. அதையெல்லாம் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதபடி பழங்களுக்குள்ளயும் அரிசிக்குள்ளயும் கலந்திருக்கிற மாதிரி செட் பண்ணி அவ எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் போய் மடிப்பிச்சை எடுக்க போறாளோ அந்த வீட்டுல இருக்கிற யார்கிட்டயாவது கொடுத்து போட வச்சுட்டோம்னா ஒரு கட்டத்துல ராணியால வெயிட் தாங்க முடியாம அவ அப்படியே சுருண்டு கீழே விழுந்துருவா. என்னம்மா? ஏம்மா, இந்த கையால தான் நான் அவனை சுட்டேன். நம்ம 2 பேரும் தானே அவனை புதைச்சோம். அப்புறம் எப்படி இவன் உயிரோட வந்து நிக்கிறான்? பெரியப்பா, இது எப்படி பெரியப்பா சாத்தியமாகும்? நம்ம கண்ணு முன்னால இருக்கிற மனோ உண்மையா இல்ல நம்ம கண்ணுக்கு மட்டும் பேயா தெரியறானா? பெரியப்பா, என்ன சொல்றீங்க? இல்ல நம்ம கண்ணுக்கு பொம்மை தெரியறால அந்த மாதிரி ஏதாவது நம்ப முடியாத விஷயங்கள் நடக்கும்போது மனசும் புத்தியும் குழம்பித்தாமா போகும். அப்படித்தாமா நான் இருக்கேன் இப்போ. அம்மா, ஒரு நிமிஷமா, நான் அதை வந்துடுறேன். டேய், எங்கடா போற? அடை இரு மாமா, வந்து சொல்றேன். இவன் வேற பாருங்க, திடீர்னு எங்கேயோ கிளம்பி போறான். என்னாச்சுப்பா? ஏன் இவ்வளவு லேட்டு? எங்க போயிருந்தீங்க? டைம் பாருங்க. என்ன பாக்குறீங்க? நீங்க என்னை எத்தனை தடவை கொன்னாலும் நான் சாக மாட்டேன். திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருப்பேன். எனக்கு பிறப்போ இறப்போ கிடையாது.
என்னப்பா ரெண்டு பேரும் அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிறீங்க? பாருங்க எல்லாரும் வெயிட் பண்றாங்க. நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா வாங்க. ஏ பொம்மி, எங்க பூஜையை தடுக்க நீ இங்க பூஜை பண்றியா? நான் இங்க வந்தாலும் பூஜை அங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை யாராலும் தடுக்க முடியாது. இப்பவே நீ பண்ற இந்த பூஜைய வேரோட அழிக்கிறேன். ஓம் க்ரீம் ஓம் க்ரீம் க்ரீம். ஓம் க்ரீம். எப்பேற்பட்ட ஆத்மாவா இருந்தாலும் இந்த ஆயுதம் எடுத்தா அது அழிஞ்சு போயிடும். உன்னோட சக்தியும் இந்த ஆயுதத்துக்கு முன்னாடி நிக்காது. இதோட உன் பூஜையும் சரி, நீயும் சரி, அழிய போறீங்க. உன்னை விட மாட்டேன். என் மொத்த சக்தியும் பயன்படுத்துறேன். உங்களுக்கு யார் துணையா நிக்கிறா? அந்த சக்தியை ஏன் என்னால எதிர்க்க முடியல? இதுக்கு மேல நீ இங்க இருந்தா உனக்கு ஆபத்து. வா, நம்ம இடத்துக்கு போகலாம். இதுல பழம் இருக்கு. இந்த ஒன்னும் இல்ல, பழந்தாம்மா.